கில்லர் வேல் அதாவது கொலைகார திமிங்கலம் இது ஓர்கா என்றும் அழைக்கப்படுகிறது. சுமார் 11 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய டால்பின் குடும்பத்தில் உள்ள பல்வேறு இனங்களில் ஒன்றுதான் இந்த கில்லர் வேல். கில்லர் வேல் ஒரு பல்லுள்ள திமிங்கலம் மற்றும் இது ஒரு டால்பின், அதாவது இந்த உலகின் மிகப்பெரிய டால்பின் கில்லர் வேல் தான். உண்மையில் அனைத்து டால்பின்களும் திமிங்கலங்கள் தான், ஆனால் அனைத்து திமிங்கலங்களும் டால்பின்கள் அல்ல. கில்லர் வேல் ஒரு கடல் விலங்கு. இது உலகின் அனைத்து கடல் பகுதிகளிலும் காணப்படுகிறது. ஆண் கில்லர் திமிங்கலங்களை விட பெண் கில்லர் திமிங்கலங்கள் அதிக ஆண்டுகள் வாழ்கின்றன. அதாவது ஆண் கில்லர் வேல் 60 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன, ஆனால் பெண் கில்லர் வேல் 90 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. பெண் கில்லர் வேலை விட ஆண் கில்லர் வேல் அதிக எடை கொண்டவை. கில்லர் வேல் ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டர், அதாவது கடலில் கில்லர் வேலை வேட்டையாடுவதற்கு எந்த உயிரினமும் இல்லை. ஆக்டோபஸ், ராட்சத ஸ்குவிட், கடல் சிங்கம், திமிங்கலம், சுறா, டால்பின் உட்பட கடலில் உள்ள அனைத்து விதமான உயிரினங்களையும் கில்லர் வேலால வேட்டையாடி தனது இரையாக்க முடியும். கில்லர் வேல் உணவு சங்கிலியின் உச்சியில் உள்ளது. கடலின் உண்மையான ரூலர் கில்லர் வேல் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கில்லர் வேல் தான் இந்த உலகின் மிகப்பெரிய ஏபெக்ஸ் பிரெடேட்டர். கில்லர் வேல் பொதுவாக மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதில்லை, ஆனால் கடல் தீம் பூங்காக்களில் சிறைபிடிக்கப்பட்ட கில்லர் வேல் கையாளுபவர்களை கொன்று அல்லது காயப்படுத்திய வழக்குகள் உள்ளன. கில்லர் வேல் குழுக்களாக வாழ்கின்றன. ஒவ்வொரு குழுவிலும் 5 முதல் 30 கில்லர் வேல் வரை இருக்கும். அதில் ஒரு பெரிய ஆண் கில்லர் வேல், பல பெண் கில்லர் வேல்கள் மற்றும் பல பேபி கில்லர் வேல்களும் இருக்கும். பெரிய குழுக்களில் 2 அல்லது 3 ஆண் கில்லர் வேல் வரை இருக்கும். கில்லர் வேல்கள் தனது இரையின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதற்கு எதிரொலிகளை பயன்படுத்துகின்றன. அதாவது கில்லர் வேல் எழுப்பும் ஒலியானது மற்ற மீன்கள் மற்றும் திமிங்கலங்களின் மீது பட்டு எதிரொலிக்கின்றது. இந்த ஒலி அலையை பயன்படுத்தி கில்லர் வேல் தனது வேட்டையை துவங்குகின்றது. பல நேரங்களில் கில்லர் வேல் தனது இரையை துரத்தி கொண்டு கரையை ஒட்டிய பகுதிகளுக்கும் வருவதுண்டு.